மாமா, இவனை பார்த்தாலும் எனக்கு கோவமா வருது மாமா. அத்தனை பேர் முன்னாடி நான் ஆபீஸ்ல அடிச்சதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டாளா? இவளால நான் பட்ட அவமானம் தான் என்னை இங்க நிறுத்தி இருக்கு. இவ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த கம்பெனியில வாங்க தான் மாமா போறேன். அப்படி போடுறா மாப்பிள்ள. உன் கோபத்தை பத்தி நல்லா தெரிஞ்சதுனடா மாப்பிள்ள இந்த டீலுக்கே ஏற்பாடு பண்ண. இது ஆரம்பம் தாண்டா. போக போக புனிதாவை எப்படி உங்ககிட்ட இருந்து மொத்தமா பிரிக்கிறேன்னு பாரு. மாப்பிள்ள கிளம்பலாமா? நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? டென்ஷன் ஆகாதரா மாப்பிள்ள. முரளி, என்ன நாச்சி, புது மாப்பிள்ள ரொம்ப விவரமான ஆளா இருப்பார் போல் இருக்க. விவரமாவது மண்ணா, சின்ன பயபுள்ள பொடிய ஆர்வ கோளாறு. இந்த நாச்சி முத்துவோட விவரத்துல கால்வாசி பங்கு கூட இங்க இருக்கிற ஒருத்தனுக்கும் கிடையாது. பாத்துக்க, தெரியுதா? ஏன் தெரியாது? இல்லைன்னா இந்த கம்பெனியை மணிகண்டன் கிட்ட காமிச்சு அவனுக்கு ஆசை காமிச்சு அவனுக்கே தெரியாம என்கிட்ட நீ கமிஷன் பேசியிருப்பியா? முரளி, சின்ன பிள்ளையில நீ நானும் ஒன்னா தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்ச. என்ன ஆமா, எங்க படிச்சோம்? கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் தள்ளினாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நீ இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளியா சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறிய, காரணம் என்ன? திறமை நினைச்சியா? காசு காசு மட்டும்தான். அதனால நாளைக்கு மாப்பிள்ள பேசினபடி கொண்டாந்து தொகையை உங்ககிட்ட கொடுப்பான். அதுல எனக்கு வர வேண்டிய கமிஷனை கரெக்டா என்கிட்ட கொண்டு சேர்த்துடணும். புரியுதா? நல்லா புரியுது நாச்சி. உன் மருமகனுக்கு நடுவுல பூந்து இப்ப வந்தவங்க இதெல்லாம் களைச்சிடாம பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் நான் பாத்துக்க வேண்டியதில்ல, நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்கும். சரியா? நீ மட்டும் வார்த்தை மாறாம இரு. சரி நாச்சி, கிளம்புறேன். இட்லி வெந்ததும் திரும்ப ஹாட் பேக்ல எடுத்து வச்சிடலாம். ஆறிடாம எடுத்து வச்சிடணும். மரதா, மணிகண்டங்க அவனை சாப்பிட வர சொல்லு. ஆமா, நான் போய் கேட்டேன் மாப்பிள்ள, நல்ல பசியில தான் இருக்கிறானாமா. ஆனா கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். என்னடான்னு கேட்டா ஏதோ மனசு வருத்தமா இருக்குதா, அதனால வர மாட்டானா. மனசு வருத்தமா? மனசு வருந்துற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? அதானே. மணிகண்டா, எங்கடா இருக்க? இது பாரு, அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு. வா சாப்பிடலாம். அப்பா உன்னை கேட்டுட்டே இருந்தாரு. வா முதல்ல சாப்பிட உட்காரு. வா. எனக்கு சாப்பாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏய், என்னடா கோவம் உனக்கு? இத பாரு, என்னதான் கோவம் இருந்தாலும் சாப்பாடு மேல காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல, என்னடா உன் பிரச்சனை? எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தரத்துக்கு நீங்களும் அம்மாவும் சம்மதிச்சிங்களப்பா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? யார் யாரெல்லாம் அதுல தலையிடுறாங்கப்பா. எனக்கு மத்தவங்க தலையிடுறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. இத பாரு, யாரு தலையிட்டாங்க நேரடியா சொல்லு. வேற யாரு? கபிலன் தான். ஏய், அவர் உனக்கு மாமா, பேர் சொல்லி பேசுற? மாமான்னு சொல்லு. அவர் எதுல தலையிட்டாரு? நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அந்த ஃபேக்டரியை நம்ம வாங்கலாம்னு முடிவே பண்ணேன். நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டா உடனே ஃபேக்டரி நம்ம கைக்கு வந்துடும். ஆனா அந்த கபில, அதான் கபில மாமா, அவர் தனியா டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ண அப்புறம் தான் அட்வான்ஸ் தருவாராம். எதுக்கு அவர் தலையிடணும்? இது என்ன அவர் அப்பா வீட்டு பணமா? மரியாதையா பேச மாட்டீங்கடா. 10 கோடி ரூபாய் பணம் உனக்கு விளையாட்டா போச்சா? நம்ம அப்பா வீட்டு பணம் தான். அதுக்காக இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் தூக்கி கொடுப்போம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? சாதாரணமா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும்னா கூட அதோட தரம் என்னவா இருக்கும், குடுக்கற காசுக்கு அது வர்த்துதானான்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்குறோம்ல. நீ இப்ப வாங்க போறது 10 கோடி ரூபாய் போட்டு ஆரம்பிக்கிற பிசினஸ். பணம் இருக்குங்கிறதுக்காக அப்படியெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது. கபிலன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லட்டும். எனக்கு ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும்னு நல்லா தெரியும். ஒரு மரியாதைக்கு கூட வச்சுக்கிட்டா கபில மாமா எதுக்கு டாக்குமெண்ட்ஸா செக் பண்ணணும்னு சொல்றாரு? அவர் யார் என் விஷயத்துல தலையிடுறதுக்கு அப்படிங்கறதா என் கேள்வியே. நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்பா கிட்ட இந்த கார்மெண்ட் கம்பெனி பத்தியே சொன்னேன். இவர் இது பெரிய புத்திசாலி மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் புத்திசாலி தான்டா. அவரோட அனுபவத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் எல்கேஜி குழந்தைக்கு சமம். எனக்கு நீ தம்பி. கேட்டதும் பாசத்துல பணத்தை கொடுக்க சம்மதிப்பேன்.
ஆனா நமக்கு கபிலன் மாதிரி ஒருத்தர் வேணும். அவங்க தான் பாசம், உறவு முறை இது எல்லாத்தையும் தாண்டி பிசினஸா மட்டும் பாப்பாங்க. அவர் கிளியர்னு சொல்லிட்டா உனக்கு அட்வான்ஸ கொடுத்துடுறேன். மா நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் எதுக்குமா தலையிடுறாரு? கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டானே பயபுள்ள. நான் என்னடா பண்ண முடியும்? இது பிசினஸ் கம்பெனி விஷயம், நான் தலையிட முடியாதுடா. மரகதம், அது நான் அப்படி சொல்லிட்டேன். மாப்பிள்ள உன்னை வியாபார விஷயத்திலயா தலையிட சொல்றான்? அவன் விஷயத்துல அவனுக்கு நியாயம் வேணும்னு கேட்கறான். இப்ப நேத்து வரைக்கும் இன்னைக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பணம் கொடுத்துடலான்னு நம்பிக்கையோட ஆசையோட காத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப திடீர்னு வந்து நான் அதை ஜோதிச்சு பார்க்கணும், இதை ஜோதிச்சு பார்க்கணும், அதெல்லாம் பார்த்த பிறகு தான் முன்பணம் தருவேன்னா பாவம் பயப்புள்ள ஏமாந்து போயிருக்க மாட்டானா? இது வரைக்கும் நாம அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாரு. மரமெல்லாம் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறான், அதுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்களே தடையா இருந்தா நல்லவா இருக்குது. பார்த்து ஏதாவது செய். புனிதா, அம்மா சொல்றேன்லடா. நாளைக்கு மணிகண்டனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விடுறா செல்லம். டேய், பணம் பெருசு இல்லடா, அவன் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் சந்தோஷம் தானடா நமக்கு முக்கியம். மணிகண்டன் கண்டிப்பா இந்த பிசினஸ் எடுத்து நல்லா ஜாம்னு செய்வான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்ணு, அவனுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுறாமா. சரிடா, நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். நான் ஏற்பாடு பண்றேன். அப்பா, ஓகே மாப்பிள, அப்புறம் என்ன? அதான் சம்மதம்னு சொல்லிட்டாங்கல்ல, வா வந்து சந்தோஷமா சாப்பிடு. நாளைக்கே வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன்னு வை, அப்புறம் நிக்க ஓட கூட நேரம் இருக்காது. அதனால அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப சாப்பிட்டு தெம்ப ஏத்திக்க. வா வா வாடா, நீ சாப்பிடு. வா வாடா. வாப்பா வா. புனிதா வா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு. உட்காரு. அம்மாடி, அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் எடுத்து வைமா. இந்தா சாப்பிடு. இந்த சாம்பார் எடு. அம்மா சாம்பார் இருமா, அம்மா அவனுக்கு ஊட்டி விடுறேன். ஐயா, செக் புக் கேட்டீங்களா? இருந்தாங்க ஐயா.